ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சம் கரண்ட் அஃபேர்ஸிலிருந்து டிசம்பர் மாதத்திற்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இதில் டாப் 50 கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் கேள்வி, 54வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் கோவா. 54வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் நடைபெற்றது. இந்தியாவில் புதிதாக பரவி வரும் கொரோனா வைரஸின் பெயர் என்ன? ஆன்சர் JN1 வைரஸ். தமிழ்நாட்டில் ஜவுளி நகரம் எங்கு அமைய உள்ளது? தமிழ்நாட்டில் ஜவுளி நகரம் திருவள்ளூரில் அமைய உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய குரூப் 4 மற்றும் BAO தேர்வுக்காக பொது தமிழ் மற்றும் பொது அறிவிலிருந்து மிக முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்தியாவின் கிரிப்டோ கரன்சி முதலீட்டு அறிக்கையில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் டெல்லி. சமீபத்தில் தேவி பாரதியின் எந்த நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் நீர்வழி படும். தேவி பாரதியுடைய இயற்பெயர் ராஜசேகரன். அடுத்து, சமீபத்தில் கம்போடியாவின் அங்கோர் வாட் உலகின் எத்தனையாவது அதிசயமாக மாறியுள்ளது? ஆன்சர் 8வது அதிசயம். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரம் எங்கு அமையுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரம் உத்தரப்பிரதேசத்தில் அமையுள்ளது. சமீபத்தில் இஸ்ரோ விஞ்ஞானி BR லலிதாம்பிகா அவர்களுக்கு எந்த நாட்டின் உயரிய விருதான லெஜியன் டி ஹானர் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரான்ஸ். இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலாவை திறந்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் குஜராத். இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலாவை திறந்துள்ள மாநிலம் எது? குஜராத். சமீபத்தில் எந்த விமான நிலையத்தின் பெயர் மகரிஷி வால்மீகி விமான நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் அயோத்தி. வானவில் பண்பாட்டு மையத்தின் பாரதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் விஜயகுமார். முக்கியமான தினங்கள் ஒரு சிலது பார்க்கலாம். உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. இது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்லலாம் இந்த தினம் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் டிசம்பர் 2. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் 3ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்திய கடற்படை தினம் டிசம்பர் 4. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் 9ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து, டிசம்பர் 2023 எந்த நாட்டில் திருவள்ளுவரின் சிலை திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரான்ஸ் நாடு. சமீபத்தில் ஆதித்யா L1 விண்கலம் எந்த தொலைநோக்கியின் மூலம் சூரியனின் படங்களை வெளியிட்டுள்ளது? ஆன்சர் சூட். இந்த ஆதித்யா L1 என்ற விண்கலம் PSLV C-57 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஆசியான் இந்தியா திணை திருவிழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லி. உலக அளவில் ஆண்டுக்கு சராசரியாக எத்தனை லட்சம் தொழிலாளர்கள் உயிரிழப்பதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது? ஆன்சர் 30 லட்சம். இதில் பார்த்தீங்கன்னா சீனா முதலிடத்தில் உள்ளது. மோகன் யாதவ் என்பவர் எந்த மாநிலத்தின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஆன்சர் மத்திய பிரதேசம். சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக ஐநா சபை அங்கீகரித்துள்ள ஆண்டு எது? இந்த கேள்வி வரக்கூடிய தேர்வுகளில் எதிர்பார்க்கலாம். ஆன்சர் 2024ஆம் ஆண்டு. சர்வதேச சிறுதானியம் ஆண்டு 2023. சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2024. மேலும் தேசிய சிறுதானியம் ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2018. அடுத்து, 2023ஆம் ஆண்டிற்கான சாஸ்திரா ராமானுஜன் விருது பெற்றவர் யார்? ராமானுஜருடைய பிறந்த தினம் டிசம்பர் 22. இந்த விருதினை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூயிக்ஸி யாங் ஜான். இந்தியாவின் மிகப்பெரிய அதிநவீன விளையாட்டு அறிவியல் மையம் திறக்கப்பட்டுள்ள இடம் எது?
ஆன்சர் ஒடிசா. தமிழ்நாட்டின் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறும் முதல் வீராங்கனை யார்? ஆன்சர் வைஷாலி. இவர் 84வது கிராண்ட் மாஸ்டர் ஆவார். ஜனவரி 2024ஆம் ஆண்டு நடைபெற உள்ள கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிக்கான இலச்சினை இவற்றுள் எது? ஆன்சர் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் உருவம் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிக்கான இலச்சினையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 6வது விளையாட்டுப் போட்டி ஜனவரி 2024ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது. 13வது ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? நெதர்லாந்து. 2024ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவில் எந்த நாட்டின் அதிபர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார்? ஆன்சர் பிரான்ஸ் நாடு. இவருடைய பெயர் இமானுவேல் மேக்ரான். சர்வதேச கண்ட அழகியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆஸ்தா ராவல். இந்த ஆண்டிற்கான கேல் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் சி. சாத்விக் சாய்ராஜ் மற்றும் சிராக் ஷெட்டி இவர்கள் இருவருக்குமே இந்த ஆண்டிற்கான கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு சாம்பியன் 2023 விருது பெற்றவர் யார்? ஆன்சர் நிக்கில் டேவ். அமெரிக்கா வழங்கக்கூடிய இந்த விருதினை பெறும் முதல் இந்தியர் யார் அப்படின்னா நிக்கில் டேவ். சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் வின்பேக்ஸ் என்ற இராணுவ பயிற்சியை மேற்கொண்டது? ஆன்சர் வியட்நாம். வின்பேக்ஸ் அப்படின்றது வியட்நாம் மற்றும் இந்தியா இடையே நடைபெறக்கூடிய இராணுவ பயிற்சி. 2023ஆம் ஆண்டிற்கான மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஷெய்னிஸ் பலாஷியோஸ். 2023ஆம் ஆண்டிற்கான மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்றவர் ஷெய்னிஸ் பலாஷியோஸ். உலகின் மிகப்பெரிய அபின் உற்பத்தியாளராக திகழக்கூடிய நாடு எது? ஆன்சர் மியான்மர். 33வது வியாஸ் சம்மான் விருதினை பெற்றவர் யார்? வியாஸ் சம்மன் விருதினை பெற்றவர் புஷ்ப பாரதி. யாருடைய பிறந்த தினம் இந்தியாவில் நல்லாட்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வாஜ்பாய். வாஜ்பாய் அவர்களின் பிறந்த தினம் நல்லாட்சி தினமாக இந்தியாவில் அனுசரிக்கப்படுகிறது. நல்லாட்சி தினம் டிசம்பர் 25ஆம் நாள். லோக்சபாவில் நடந்த பாதுகாப்பு மீறல் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் அனீஷ் தயால் சிங். இவருடைய தலைமையில் தான் குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சில முக்கிய தினங்கள். தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. தேசிய விவசாய தினம் டிசம்பர் 23. சர்வதேச மனித ஒற்றுமை தினம் டிசம்பர் 20ஆம் நாள். உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. உலக மனித உரிமைகள் தினம் நம்மளுக்கு பாலிட்டியில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவுக்கான சர்வதேச கூட்டாண்மை உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் டெல்லி. கெம்பே கவுடா சர்வதேச விமான நிலையம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் கர்நாடகா. சமீபத்தில் உலகின் அழகான விமான நிலையங்களில் ஒன்றாக இந்தியாவில் உள்ள இந்த விமான நிலையம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. புதிதாக எந்த நோய்க்கான ஆக்டோசைட் மாத்திரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் புற்றுநோய். புதிதாக புற்றுநோய்க்கான ஆக்டோசைட் மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 2023 எரிக்சன் லூனார் விருது எந்த அமைப்பிற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இஸ்ரோ. சந்திராயன் 3 வெற்றியடைந்ததற்காக இஸ்ரோவிற்கு எரிக்சன் லூனார் விருது வழங்கப்பட்டுள்ளது. அண்டர் 19 ஆண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலியா அணி எத்தனையாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது? ஆன்சர் 6வது முறை. இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் முனையமானது எந்த நகரில் அமைந்துள்ளது? அகமதாபாத். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டம் மும்பை மற்றும் எந்த பகுதிக்கு இடையே துவக்கப்பட உள்ளது?
ஆன்சர் அகமதாபாத். புல்லட் ரயில் திட்டம் 2026ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த ரயில் சேவையானது மும்பை மற்றும் அகமதாபாத் இடையே செயல்படக்கூடியது. 2023 பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா பிடித்துள்ள இடம் எது? ஆன்சர் 7வது இடம். 91வது இன்டர்போல் பொது சபை கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆஸ்திரியா. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கருவிகள் சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் நகரில் காக் ஆற்றின் அருகே இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2023 இந்திரா காந்தி விருது பெற்றவர் யார்? அலி அபு அவாட் மற்றும் டேனியல் பாரன்போம். இந்தியாவின் அதிவேக சோலார் மின்சார படகு சேவை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? அதிவேக சோலார் மின்சார படகு சேவை கேரளாவில் தொடங்கப்பட்டிருக்கு. உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரி ஆற்றல் பூங்காவானது எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் குஜராத். 6வது உலக பேரிடர் மேலாண்மை மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் உத்தரகாண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி. உலக மனித உரிமைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.